அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, மாதவிடாயை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அது அசுத்தமான ஓர் இடையூறு. எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள், உறவு கொள்ளாதீர்கள். அப்பெண்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வருத்தப்பட்டு மீளுகிறவர்களையும் தூய்மையானவர்களையும் விரும்புகிறான். உங்கள் மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் ஆவர். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று உங்கள் பிற்காலத்திற்கு வேண்டிய சந்ததிகளை தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நபியே, நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. நீங்கள் நன்மை செய்வதற்கோ அல்லது இறைவனை அஞ்சிக் கொள்வதற்கோ அல்லது மனிதர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வைப்பதற்கோ தடையாக ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை இலக்காக்காதீர்கள். அல்லாஹ் சத்தியத்தை நன்கு செவியுறுபவன், மனதில் உள்ளதை நன்கறிபவன் ஆவான். மனதில் நாட்டமின்றி பொய் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. ஆனால் உங்கள் உள்ளங்கள் உறுதியுடன் செய்யும் சத்தியங்களுக்காக அதை நீங்கள் நிறைவேற்றவில்லையாயின் அவன் உங்களை குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் குற்றங்களை மிக்க மன்னிப்பவன், அதிகம் பொறுமை உடையவன் ஆவான். தங்கள் மனைவிகளுடன் சேருவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் தாமதிக்க அனுமதியுண்டு. ஆகவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான்.